எதிர்வரும் காலங்களில் அரசியலை தமிழகத்தை, அதாவது பத்மாவதி அவர்களுடைய வாரிசுகளும், தயாளு அம்மாளுடைய வாரிசுகளும், ராசத்தி அம்மாவுடைய வாரிசுகளும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் கட்சி வந்து இன்னொருத்தர்கிட்ட போகக்கூடாது. இவங்க மட்டும் தான் தமிழகத்தை ஆளணும். மற்றவங்க எல்லாம் இவங்களுக்கு கீழே படிஞ்சு அரசியல் பண்ணி கொடுக்கணும். இதுக்காக அதாவது ஜாதியை கையில் எடுப்பாங்க, மதத்தை கையில் எடுப்பாங்க. நிறைய பிரச்சனை நடக்கும். நிறைய பேர் ரவுடிங்கம்பாங்க. நிறைய பேர் மேலே கேஸ் போடுவாங்க, பொய் கேஸ் போட்டு விடுவாங்க. என்ன வேணால் பண்ணுவாங்க. நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னாக்கா இதை பூரா பண்ணுறது யாருனாக்க பல்லையவனான்னு சொல்லக்கூடிய அந்த பத்மாவதி அவர்கள். இவங்களுடைய வாரிசுகள் இவங்க, அதாவது பல்லையவனாங்கிறவங்க தான் இங்கே நடந்துகிட்டு இருக்க எல்லா பிரச்சனையும் காரணம். இவங்களுடைய வாரிசுகள் மட்டும்தான் தமிழகத்தை ஆளணும். இருக்கிற தங்கத்தை எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு கொள்ளையடிச்சு வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக இவங்கள மாதிரி ஆளுகளை, இவங்களுடைய குடும்பத்தார் இருந்தால் தானே இவங்களால எல்லாத்தையும் செய்ய முடியும். அதனால தான் இந்த லஞ்சம், ஊழல், ஒயின் ஷாப்பு, இவங்களுடைய வாரிசுகளில் சேர்ந்தவங்க தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பூரா இது தான். நீங்கள் நல்லா அரசியலை படிச்சிங்கன்னாவே தெரியும். கூர்ந்து கவனிங்க, எதையுமே மேலோட்டமாக பார்க்காதீங்க.